ப்ரோ லவ் பிரேக்கப் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் இது எது பெயினாக இருக்கும்? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான பொசிஷன் தான் ப்ரோ. அதாவது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தானே, ஒன்று போச்சுனாலும் ஒன்று வலிக்க தான் செய்யும். ஸோ ரெண்டுமே ஓரளவு பெயின் தான். அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டை இழக்கிறதுன்றது ஸோ எனக்கு எல்லாம் நடந்திருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் காலேஜில் இழந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுமே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த 2 பேர் பாண்டிங் நல்லா போயிட்டு வந்திருப்பீங்க, சுற்றிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருமா? மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? கண்டிப்பான முறையில் வரும். அது எப்படி இல்லாமல் இருக்குது? அதாவது கேங்காக இருந்த நபரில் ஒரு நபர் குறையிறாருன்றது இன்னும் அந்த இடத்துல ஃபில்ஃபில் பண்ண முடியாது அவங்க இடத்த. அது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். எங்களுக்கு இன்னும் அந்த கேங்கில் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த விஷயம். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவரை? அவங்கள ரொம்ப மிஸ் அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம். அவங்க ஞாபகங்கள் வரும்போதும் இழந்துட்டோம் அப்படின்ற அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல எங்களால். அது இன்ன வரைக்கும் அந்த ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியலை. அவர் உங்கள் நேரில் வராரு, அவர்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க? அவள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷீஸ் அ கேர்ள் அண்ட் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க செகண்ட் இயர் படிக்கும்போது. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். எங்களால் அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நேரில் அப்படி ஒரு வேளை இருந்தாங்கன்னா அதை காட்டி நாளை போடணும்னு தோணுது தப்பு பண்ணதுக்கு. அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ரெண்டாவது திருப்பி விட்டுறக்கூடாது இவங்களை எந்த ஒரு தப்பான டிசிஷனுக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வேலை ரொம்ப பெயின்ஃபுல்லானது தானே? உண்மையிலே ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம்னா சோல்மேட் எந்த அளவுக்கு லைஃப்பில் முக்கியமோ அதோட ஒரு நல்ல விஷயம் வந்து ஃப்ரெண்டு. நம்ம கூட எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஃப்ரெண்டு இருக்கணும். நீ தப்பு பண்ணு நான் கூட இருக்கேன்ற ஃப்ரெண்டு கிடையாது. தப்பு பண்ணால் அவனை செருப்பால் அடிப்பண்றான் பாருங்க, அவன் தான் உண்மையிலேயே ஃப்ரெண்டு. எதுக்கு என் ஃப்ரெண்டு கஷ்டப்படணும்னு சொன்னேன்? நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தேன்டா. நீ தப்பு பண்ணால் முதல்ல என்னை வெளுக்க போகிறதே நான் தான் சொல்கிறேன் தான் ப்ரோ ஃப்ரெண்டு. அதை முதல்ல நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அது நிறைய பேர் தப்பாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம பெற்றவங்களை கொஞ்சம் 2 பேரை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் ப்ரோ. அதுவும் நம்ம ஒருத்தர் பிடிக்கலை ஒருத்தர் வேணாம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நம்மளை பிடிச்ச கொஞ்சம் பேராச்சும் வெளியே இருக்காங்க. 10 பேர் 5 பேராலும் இருக்கும், 2 பேராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்காகவாச்சும் இருக்கணும்னு நினைக்கல, நமக்காக முதல் இருக்கணும்னு நினைக்கணும். போனால் போடுறது என்ன இல்லை இப்போ வாழ்க்கையாக போச்சு. அவன் வாழ்க்கை இழந்து எவ்வளவோ இருக்கான், அதே பார்க்குறான். இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி மூவ் ஆனாய் போகணும். லைஃப் ஹாஸ் டு கோ ஆன். நீ நிற்கனாலும் நிற்கலைனாலும் மற்றவங்க நிற்கிறாங்க நிற்கல, லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன், போயிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒரு சூப்பர். அட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. ரொம்ப தேங்க்ஸ்.